தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்தையே பிடித்துள்ளது. கடந்த தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக இம்முறை அதுவும் கிடைக்காமல் 3வது கட்சியாக கீழே இறங்கியுள்ளது. 2016இல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த 4 ஆண்டு ஆட்சியில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம், சாத்தான்குளம் தந்தை மகன் போலீஸ் காவலில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களை தவிர்த்து பெரிய அளவில் நெகட்டிவ் பிம்பம் ஏற்படவில்லை. ஆனாலும் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணிக்கே மக்கள் வாய்ப்பளித்தனர். காரணம், தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது ஒரு முக்கிய காரணம். கோவிட் தொற்று காலத்தில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களும் அரசு மீது கோபத்தில் இருந்தனர். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுத்து முதல்வராகாத பழனிசாமியின் தலைமையை மக்கள் ஏற்கவில்லை என திமுக கூட்டணி கட்சியினர் எடப்பாடிக்கு எதிராக பேச துவங்கினர். அதற்கேற்றாற்போல் அதிமுகவை வசப்படுத்திய பழனிசாமி தன் தலைமையில் சந்தித்த 10 தேர்தல்களில் தோல்வியை பெற்றார். தொடர் தோல்விகளை தவிர்க்கும் விதமாக இம்முறை திமுக எதிர்ப்பு ஓட்டையும் பெற்று ஆட்சியமைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி பல வியூகங்களை வகுத்து செயல்பட்டார். ஆனால் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என விஜய் சொன்னது போல அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதற்கு பல காரணங்களை சொல்லலாம். அதிமுகவில் இருந்த மற்ற சீனியர்களை பழனிசாமி அரவணைத்து செல்லவில்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரை கட்சியில் சேர்க்க மாட்டேன் என பிடிவாதமாக இருந்தார். இருந்தாலும் தேர்தலுக்கு முன் மனம் திருந்தி டிடிவி தினகரனை மட்டும் கூட்டணியில் சேர்த்துக் கொண்டார். ஆனால் மற்றவர்களை இவர் கண்டுகொள்ளவில்லை. 8 முறை எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன் சீனியர்களை ஒருங்கிணைக்க போர்க்கொடி தூக்கினார். அதனால் அவரையும் நீக்கினார் பழனிசாமி. கொங்கு மண்டலத்தில் இதனால் அதிமுகவுக்கு ஓட்டுகள் குறைந்தன. தாவேகாவில் சேர்ந்த செங்கோட்டையன் வெற்றி பெற்றார். செங்கோட்டையனை தோற்கடிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அந்த பகுதியில் கடுமையாக பிரச்சாரம் செய்தும் செங்கோட்டையன் வெற்றி பெற்றுவிட்டார். பொறுத்து பார்த்த ஓபிஎஸ் திமுகவுக்கு தாவியதுடன் அவரும் வெற்றி பெற்றார். அதேபோல அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் சேர்ந்த ஆர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் வெற்றி பெற்றனர். இவர்கள் எல்லாரையும் அதிமுகவில் அரவணைத்து கொண்டு சென்றிருந்தால் திமுகவை விட அதிக சீட்களை அதிமுக பெற்றிருக்கும் என அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். சசிகலா தனிக்கட்சி துவங்கி பாமக ராமதாசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார். சசிகலா ராமதாசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இருந்த அதிமுக ஆதரவு சாதி ஓட்டுகளும் பிரிந்து போனது. திமுக ஆட்சியின் ஆரம்ப கட்டங்களில் பழனிசாமி கடுமையான திமுக எதிர்ப்பு அரசியல் நடத்தவில்லை. திமுக அரசின் ஊழல்களை கண்டும் காணாமல் இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில்தான் கடுமையாக விமர்சித்து பேசினார். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். கடைசி நேரத்தில் அவர் செய்த திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை மக்கள் நம்பவில்லை. ஆனால் அரசியலுக்கு வந்த நாள் முதலே திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார் விஜய். அதன் மூலம் கடந்த தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்த்தார். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என சொல்லி அதிமுகவுக்கு கடந்த முறை ஓட்டு போட்ட வாக்காளர்களையும் தன் பக்கம் இழுத்தார் விஜய். இப்படி பல காரணங்களால் அதிமுகவின் ஓட்டுகள் சிதறிவிட்டன. கடந்த முறை 66 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக இம்முறை 46 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுவிட்டது.